ரெண்டாவது வந்து சேல் டீடு மிஸ் ஆயிருச்சு இல்ல அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னாலே லீகலி டவுட்ஃபுல் லேண்ட் அப்படின்னு நீங்க தேர்ந்தெடுத்துக்கணும். இந்த இடத்த மறுபடியும் ஒரு தடவைக்கு 2 லாயர்ஸ்ட நீங்க செக் பண்ணி கம்பல்சரி வந்து இது வந்து ஓகேவா வாங்கலாமா அப்படின்னு பார்க்கணும். மூணாவதா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பட்டா இல்லாத நிலம். பட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாத நிலத்தை நம்ம வந்து வாங்கவே கூடாது. ஏன்னா அந்த இடத்துல நமக்கு ஹிஸ்ட்ரியே கிடைக்காது. பட்டா இல்லை அப்படின்னா இவங்க யார் யாருக்கெல்லாம் கொடுத்தாங்க அப்படிங்கிறது எங்கிருந்து வந்தது அப்படிங்கிற ஹிஸ்ட்ரியும் நமக்கு கிடைக்காது. ஸோ கம்பல்சரி நம்ம ஏமாந்துருவோம் அப்படின்னு தான் அர்த்தம். ஆமா. நாலாவது நம்ம வாங்கக்கூடாத லேண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அரசு நிலம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அரசு நிலங்களை நம்ம இல்ல இது வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், பின்னாடி நாட்கள்ல இது வந்து நம்ம பட்டா போட்டுக்க முடியும் அப்படின்னு யாராவது உங்களுக்கு ஐடியா கொடுத்தா கம்பல்சரி அந்த ஐடியா கொடுக்குற நபரையும் தள்ளி வச்சிருங்க, அந்த லேண்ட் வாங்குற ஐடியாவையும் தள்ளி வச்சிருங்க. கிட்ட வந்து பேசாதயா, பேட்ஸ்மேன் அடிக்குது. ஓ அதுக்கு தான் சென்ட் அடிக்கிறியா? ஏன்னா நீங்க சிறுக சேர்த்தன காசை அங்க கொண்டு போய் கொடுத்து தயவு செஞ்சு மாட்டிக்காதீங்க.